சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தோம் ஃப்ளவர் ஷோ நடக்குதுன்னு. இன்னிலேருந்து ஸ்டார்டிங் நாங்கள் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணல, இன்னைக்கு வரணும்னு பிளானே பண்ணல. திடீர்னு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு வந்துட்டோம். வந்து பார்த்தா எல்லாமே சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நான் இவ்வளோ நல்லா டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. நிறைய அனிமல்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதுதான் எனக்கு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்து ஒரே சமயத்தில் பூத்திருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. போயிருக்கேன். ஊட்டிக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கே நான் பார்த்துருக்கேன். சென்னையில் தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. பட் சென்னையில் இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றது நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். போரூர்லேருந்து வரேன். ஜஸ்ட் இன்னைக்கு வந்து இன்ஸ்டாவை வந்து ஸ்க்ரோல் பண்ணனால ஏதோ ஃப்ளவர் ஷோ அப்படின்னு போட்டிருந்தது. லாஸ்ட் இயரும் இருந்திருக்கு போல, பட் நான் வரல. கொஞ்சம் இந்த குட்டி மேடம்காக நாங்களும் இங்கே ஜஸ்ட் உள்ளே வரேன். உள்ளே வரும்போதே இட் இஸ் ஃபேபுலஸ். ஏன்னா நான் ஒரு தடவை சும்மா வந்திருக்கேன், இங்கே ஒன்றுமே இருக்காது. இப்போ சூப்பராக இருக்குது. உள்ளே வரும்போதே இனிமே தான் பார்க்கணும். என்ன காஸ்ட் வைஸ் தான் கொஞ்சம் டிக்கெட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். கிட்டு வந்து 7 இயர்னா கூட வாங்கக்கூடாது, 100 வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். எனக்கு வந்து பிரதீபா, நான் சென்னையிலேருந்து தான் வரேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இங்கே இந்த செம்மொழி பூங்காக்கு வந்திருக்கேன். லைக் இந்த நியூ இயர்ஸ் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் நிறைய மாடல், இந்த கிளாக்கு, இந்த லைக் பீகாக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி எனக்கு தெரியாது. இன்றைக்கி என் பர்த்டே சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே எப்போவுமே 75 ருபீஸ் தான். பட் இந்த டைம் 200 ருபீஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவர் காஸ்ட்டாகவே இருக்குது. லைக் மிடில் கிளாஸ் பீப்புளால் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்காது. ஒரு ஃபேமிலினா வந்து எப்படியோ 1000 ஆகும். பட் தென் ஊட்டி, கொடைக்கானல் அப்படி போய் பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் நம்ம எல்லாராலையும் வர முடியும். பட் கொஞ்சம் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. பார்த்துருக்கேன். அங்கே இருக்க மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. பட் காஸ்ட் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணால் எல்லாராலையும் கொஞ்சம் வர முடியும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப இது இந்த மாதிரி இது முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி தான் லீவ்லேயே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். நாங்கள் இன்னைக்கு எதேச்சியாக தான் வந்தோம், எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலி. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ரொம்ப நம்ம ஊட்டில எல்லாம் பார்க்குற மாதிரியே இருக்கு. டிக்கெட் தான் கொஞ்சம் அஃபோர்டபுளா இருந்தா நல்லா. இன்னும் ஒரு அடல்ட்டுக்கு வந்து 200 சொல்றாங்க. அது மட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுளா இருந்தா இன்னும் நிறைய குழந்தைங்க வர்றதுக்கும் நிறைய பேர் வந்து உள்ள வர்றதுக்கும் இருக்கு.